மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பலன். இது நம்ம ராசி பலன் பார்க்கலாம், நட்சத்திர பலன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்தில் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது முதல்ல அதை பார்க்குறோம். நமக்கு தேவை வருமானம், அது நல்லா இருக்கான்னா இந்த மாதம் பரவாயில்ல. சம்பாரித்த பணங்கள் கையில் நிற்குமான்னா பரவாயில்லாமல் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் பொருள் கையில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஆக நல்லா பார்க்குற போது எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் இந்த மாதம் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது சனி உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உங்கள் லக்னநாதனே இருக்கிறதுனால சனின்னா காலதாமதம், டிலேன்னு அர்த்தம். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. இதுவே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி நீங்கள் இப்போ மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வேலையின் நிமித்தமாக ட்ராவல் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும், லாபத்தையும், வருமானத்தையும், சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு.